இவங்க யார் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? இவங்க யார் தெரியுமா? இவங்க யார் அப்படின்னா, தோட்டத்தில் கடுமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு விவசாயி. கரெக்டு தானே? கரெக்டு தானே? பார்த்துக்கிடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நடைபயிற்சி மட்டும் பண்ணால் போதும், சுகர் மாத்திரையும் நிறுத்திடலாம், ப்ரெஷர் மாத்திரையும் நிறுத்திடலாம், கொலஸ்ட்ரால் மாத்திரையும் நிறுத்திடலாம், இல்லை இன்சுலின் நிறுத்திடலாம் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்க. நடைபயிற்சி பண்ணுனா எல்லாம் நிறுத்திடலாம் அப்படின்னா, இந்த விவசாயி டெய்லி காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் எவ்வளோ உழைப்பாங்க? அப்படி தானே? அப்படின்னா இந்த விவசாயிக்கு சுகர் வந்திருக்கவே கூடாத, இந்த விவசாயிக்கு சுகர் வந்திருக்கவே கூடாத, ப்ரெஷர் வந்திருக்க கூடாது, கெட்ட கொலஸ்ட்ரால் வந்திருக்கவே கூடாது. எவ்வளோ பேர் இதை மாதிரி கஷ்டப்பட்டு தொழில் பண்ணக்கூடியவங்க எத்தனை பேர் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க? சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலுக்கு எல்லாம். கரெக்டு தானே? நடைபயிற்சி பண்ணுனா எல்லாம் சரியா வரும் அப்படின்னா, இந்த மாதிரி விவசாயம் பண்ணக்கூடிய ஆளுக்கு வந்திருக்கவே கூடாது அந்த நோய். நல்லா கேட்டுடுங்க. நீங்கள் மருத்துவத்துறையில் ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் வராமல் இருக்கணும்னா கூட, இல்லை வந்த பிறகு சரி பண்ணணும்னா கூட, அவங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் த கரெக்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் பேலன்ஸ் டயட் தான் சொல்லுது. ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னா, பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வராமல், இல்லைன்னா வந்த பிறகு சரிப்படுத்த முடியும் அப்படின்னு யார் சொன்னா? அந்த புத்தகம் சொல்லுது. கரெக்டா இல்லையா? இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்கு. உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கால் பண்ணி பேசுங்க, இல்லைன்னா கமெண்ட்ஸில் GOOD குட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி காலையில் நடைபயிற்சி பண்ணுறக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. கமெண்ட்ஸில் குட் டைப் பண்ணுங்க. ஓகே, ஸ்டே டியூன்ட்.